அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இந்த வகுப்புல நாம மெய் எழுத்துக்களை மாத்தி மாத்தி காமிச்சாலும் நீங்க சொல்றதுக்கு தயாராகும். நம்ம போன வகுப்புல என்ன பண்ணோம்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சுன்னு சொல்லிட்டு லைனா படிச்சோம் இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி மட்டும் படிச்சா போதாது. அதே எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்தாலும் எப்படி காமிச்சாலும் அந்த எழுத்துக்களை நீங்க என்ன பண்ணணும்? சரியான உச்சரிப்போட சொல்லணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவை படித்து காமிக்கிறேன், எல்லாரும் கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லி காமிக்கணும். அப்போது இந்த மாதிரி மாறி மாறி இருந்தால் கூட எழுத்தை பார்க்கணும், அதோட உச்சரிப்பை வேகமாக சொல்லணும். எப்படின்னா இந்து, இல்லு, இர்ரு, இஞ்சு, இர்ரு, இப்பு, ஈயு, இழு, இன்னு, இத்து, இக்கு, இச்சு, இம்மு, இங்கு, இட்டு, இவ்வு, இல்லு, இன்னு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். நீங்கள் அது படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸை மட்டும் வேகமாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸை மட்டும் என்ன பண்ணுங்க? வேகமாக சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த 6 லெட்டர்ஸ் வேகமாக சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 6 லெட்டர்ஸை வேகமாக சொல்லலாம். ரெடியா? எல்லாருமே இப்போ அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இருங்க, நான் சொல்றதை கேட்டுட்டு அதே மாதிரி சொல்லணும். இந்து, இல்லு, இர்ரு, இஞ்சு, இர்ரு, இப்பு. 6 லெட்டர்ஸ் மட்டும். இந்து, இல்லு, இர்ரு, இஞ்சு, இர்ரு, இப்பு. சொல்லுங்க. அடுத்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் பாருங்க. ஓகே, அடுத்து இங்க இருக்கிற 6 லெட்டர். ஈ, இழு, இன்னு, இத்து, இக்கு, இச்சு. நீங்க ஒரு சிலருக்கு பார்த்த உடனே சொல்ல தெரியல, எழுத்து புரியல அப்படின்னா கூட யோசிச்சு கூட சொல்லுங்க ஆரம்பத்துல. ஆனா படிக்க படிக்க அந்த வேகம் வரணும். ஈ, இழு, இன்னு, இத்து, இக்கு, இச்சு. ஈ, இழு, இன்னு, இத்து, இக்கு, இச்சு. 3 தடவை இதே மாதிரி லைனா சொல்லுங்க. ஓகே, அடுத்தது கவனிங்க. இம்மு, இங்கு, இட்டு, இவ்வு, இல்லு, இன்னு. இம்மு, இங்கு, இட்டு, இவ்வு, இல்லு, இன்னு. சொல்லுங்க. சொல்லு. இம்மு, இம்மு, இங்கு, ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா படிக்கணும். ஓகே. இந்து, இல்லு, இர்ரு, இஞ்சு, இர்ரு, இப்பு, ஈ, இழு, இன்னு, இத்து, இக்கு, இச்சு, இம்மு, இங்கு, இட்டு, இவ்வு, இல்லு, இன்னு. இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு இந்த எல்லா லெட்டர்ஸையும் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம்.
இரு சொல்லு இல்லு இல்லு இக்கு ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட். ஓகேவா, நல்லா கவனிங்க. எல்லாராலையும் உடனே வேகமா படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் வேகமா சொல்ல முடியாது. அது எழுத்துக்களே கொஞ்சம் புரியாம கூட இருக்கும். நீங்க நிதானமா யோசிச்சு யோசிச்சு கூட வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ண எழுத்துக்களை என்ன பண்ணணும், வேகமா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல பழகணும். அப்பதான் எழுத்து கூட்டி படிக்கும்போது எழுத்துக்களை வேகமா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். அப்படியே நீங்களால வார்த்தைகளாகவும் படிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த எழுத்துக்களை யாரால சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள அன்மியூட் பண்றேன், அவங்க மட்டும் சொல்லலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு கேட்டு நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ செபிஷா சொல்லுங்க பார்க்கலாம். இந்து எள்ளு இரு இஞ்சி இரு இப்பு ஈ எள்ளு இன்னை இட்டு இக்கு இட்டு இன்னு இங்கு இட்டு இப்பு இல்லு இன்னு. வெரி குட் செபிஷா, சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். இந்த லெசன் சொன்னதுக்காக செபிஷாவுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது சித்ரா, நீங்க சொல்லுங்க. இந்த இல்ல இரு இஞ்சு இரு இப்பு ஈ இல்ல இன்னு இந்து இக்கு இஞ்சு இம்மு இங்கு இட்டு இவ்வு இல்லு இன்னு. ஓகே, அருமையா சொல்லிட்டீங்க. நீங்களும் ஒரு சில எழுத்துக்கள் தவறா இருந்தாலும் பரவாயில்லை, அது நம்ம வார்த்தைகளா படிக்கும்போது எழுத்துக்களை சரியா உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ். அடுத்ததா ஹரிணி சொல்லுங்க. ஹரிணி, சொல்லு இத்து ஏய் ஃபர்ஸ்ட் ஹிந்து இந்த ஒரு நிமிஷம் ஹரிணி, நீங்க பார்த்து நிதானமா சொல்லுங்க. இந்த இரு ஆ இஞ்சி ம் இரு ம் இப்பு ம் ஈ இல்லு ம் இன்னு ம் இட்டு இக்கு இஞ்சு இச். இல்ல இச்சு ஓகே. இச்சு இன்னு ம் இக்கு இல்ல இந்த இந்த இங்கு இங்கு. இந்த இட்டு ம் இப்பு கவனி. இல்லு இன்னு இந்த எழுத்து என்ன சொல்லுங்க. இவ்வு. ஓகே, சூப்பர் ஹரிணி, அழகா சொல்லிட்டீங்க. ஹரிணி, உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ். ஹரிணி, நீங்க வந்து அவசரப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம், பொறுமையாவே சொல்லுங்க, சரியா சொல்லிடுவீங்க. சரியா? ஓகே, இப்போ யாஷிகா சொல்லுங்க. இந்து இல் இரு இஞ்சு இரு இப்பு ஈ இல் இன் இட்டு இக்கு இச்சு இன்னு இங்கு இட்டு இது என்ன? வாக்கு மேல புள்ளி இருந்தா எப்படி படிக்கணும்? இவ்வு ஓகே, இது இன்னு இல்லு. ஓகே, அருமையா சொன்னீங்க ஆஷிகா, உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒருத்தர் படிக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், கூட சேர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். நீங்க திரும்ப திரும்ப அந்த எழுத்துக்களை பார்த்து பார்த்து படிச்சாதான் அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால கவனிச்சு படிங்க. அடுத்த 3 மாசத்துல நீங்க ரொம்ப நல்லா தமிழை படிக்கவும் எழுதவும் கத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து யார் சொல்ல விருப்பப்படுறீங்க? சொல்ல தெரியும், சொல்ல முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.